அடியார்களுடைய சொத்து என்ன தெரியுமா? பகவானோட திருநாமம்னார். தாசாச்சி சம்பத்தி ராம சீதாபதி. எங்களுக்கு சம்பத்து தான். அது இன்னைக்கு இருக்கிற பணம் நாளைக்கு இல்லாம போயிடுங்கிற சாதாரண சொத்து இல்ல. உயிர் இருக்கிற மட்டுக்கும் காப்பாத்தும், உயிர் போனதுக்கு அப்புறம் காப்பாத்தும். ஜீவாச்சா சாங்கதி ராமா ஏக. ஏண்டா அம்மா விட்டு போறேங்கிறியாடா? அம்மா இந்த ஜென்மால நீ அம்மா, போன ஜென்மால யாருமா அம்மா, அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருந்தா அதுல யார் அம்மா? எத்தனை பிறவி பிறந்தோமோ, எத்தனை அம்மா அப்பாவை பார்த்தோமோ, என்னைக்கும் நிரந்தரமான அம்மா அப்பா யாரு? ராமா ஏக மாதா ராமா ஏக பிதா. சகோதரன் அவர் தான். ராமா ஏக பிராதா சகோதர. அண்ணா தம்பி எல்லாம் ராமர் தான். அப்படின்னா உறவு இல்லைன்னு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இந்த உறவுகள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த உறவுகளுக்குள்ள தெய்வத்தை பார்க்கணும்னு அர்த்தம். சன்னியாசியோட நிலை எல்லாமே தெய்வம்னு இருக்கிறது. சம்சாரிகள் நிலை பார்க்கிற எல்லாத்திலையும் தெய்வத்தை பார்க்கிற. ராமா ஏக பிராதா சகோதர சகோதர வித்யா வைபவ காஞ்சன. உடன் பிறந்தவர்களா இருக்கட்டும், உடன் பிறந்த தமக்கைகளா இருக்கட்டும், தங்கைகளா இருக்கட்டும், படிக்கிற படிப்பா இருக்கட்டும், சொத்து பத்தா இருக்கட்டும், நலன் நீச்சா இருக்கட்டும், எல்லாமே ராமனாக நான் பார்க்கிறேன். ஞானிகளுக்கு அது சத்தியம். அவளை பொறுத்தவரை அவள் நாமாவனால அவளால் எல்லாம் சாதிக்க முடியும். இருக்கிற இடத்துல அவளுக்கு வேணுங்கிறத தெய்வம் கொண்டு வந்து கொடுக்கும். அந்த நம்பிக்கை இருக்கிறவாளுக்கு. நமக்கு நம்பிக்கை குறைச்சலா இருக்கா? நமக்கு இருக்கிற நம்பிக்கை கேட்டா அப்புறம் அனுக்கிறதா நமக்கும் கிடைக்கும். அவ்வளவுதானே. மனுஷ பிறவி எடுத்துட்டான் அப்படின்னா கிளம்பி போற அன்னைக்கு அம்மா அவன் சம்பாதிச்ச பணமோ காசோ வீடு வாசலோ நகை நட்டு சொத்து பத்துகளோ சம்பாதிச்ச பேரோ பட்டமோ ஒன்னும் வராதுமா. அட அவ்வளவு ஏன், கட்டின்ற வேஷ்டி நல்ல வேஷ்டியா இருந்தா அதையே வெட்டியா உருவின்றுவான். ஒண்ணுமே வராது. இந்த உடம்பாவது வருமா? இத்தனை நாள போஷணை பண்ணி வளர்த்தோமே, சோத்தால் இடிச்ச சுவரு, இதுவாவது வருமா? அட அதுவும் வராது. யாரும் நம்மளை கை விட்டுடுவாங்கிறத உடம்பே நாம நினைச்சுக்கிற உடம்பே விட்டுடும் அப்படின்னா அப்ப இந்த வாழ்க்கை வேஸ்டா போச்சேன்னு நினைக்காமல், இந்த வாழ்க்கையில உடம்புல தெம்பு இருக்கும் பொழுது ஒரு லாபத்தை சம்பாதிக்கலாம். அந்த லாபம் வெளிநாட்டுக்கு போனா இந்த கரன்சி இல்லாம ஃபாரின் கரன்சி வரா மாதிரி மேல போகும்போது இந்த கரன்சி செல்லும். லாபயா சம்சாரி ராமாயேக. நாம ஜபம் பண்ண 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 நீ இந்த உடம்பை விட்டுட்டு சூக்ஷ்மமான உடம்போட சட்டில் பாடியோட வேற இடத்துக்கு நீ போவ. அப்ப நீ சம்பாதிச்ச இந்த சொத்துகள் வராது, அந்த சொத்து வரும். அப்படி தன்னுடைய பாவத்தை பூரா அம்மாட்ட சொல்ல, அண்ணா சொன்ன நீ சொல்றதெல்லாம் கரெக்டு. கொஞ்ச நாளைக்கு அம்மா ஆசைப்படுற. கொஞ்ச நாள் இருந்தார். இருந்துட்டு வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன். அம்மா ஒரு வார்த்தை சொன்னா கிளம்புறத, டேய் உன்னை போக வேண்டான்னு சொல்லலடா, நீ கேட்க மாட்டேன். நான் எத்தனை நாளைக்குடா இருக்க போறேன்? நீ வருவேங்கிற ஒரு நம்பிக்கைனால அழுது அழுதுன்னு உயிரோடு இருந்தேன். இப்ப நீ போன எப்ப வருவியோ தெரியாது. நான் உன்னை நினைச்சு நினைச்சே செத்து போயிடுவேண்டா. நான் போனதுக்கு அப்புறம் உங்க அண்ணா கொல்லி போடுவான். நீ பக்கத்துல நின்னுட்டு அப்புறம் எங்க வேணா போயேன். ஒரு தாயார் நீ இப்படி சொல்லலாமா? நீ ஒரு தாயார். இந்த தாயாருக்கெல்லாம் மேலான தாயார் சீதா தேவி. அவள் எனக்கு சொல்லி கொடுத்துக்கா. இந்த தேசம் ஒரு தாயின்னு சொல்லிருக்கா, தாய் நாடுன்னு சொல்லியிருக்கா. இந்த நாட்டுக்கு நான் பண்ண வேண்டியது நான் பண்ணி ஆகணும்மா. இந்த ஒரு அம்மாவை நான் பார்க்க முடியாது, எத்தனையோ அம்மாக்களை நான் பார்க்கணும். ஆனா மரணத்தை பத்தி கவலைப்படாதே, பிராணன் பிரியர் தருவாயில நான் வருவேன்னு சொல்றேன். ஆதிசங்கராச்சாரியார் நான் வருவேன், கவலைப்படாது. என் மடியில படுத்திருந்தா உனக்கு பிராணன் போகும். நீ இன்னும் நிறைய நாள் இருப்பேன், கவலைப்படாது. நீ நாராயணன் நாராயணன் என்ன நினைச்சுக்காத. நாராயணன் என்ன, ராமநாமத்தை சொல்லு, சிவநாமத்தை சொல்லு அப்படின்னு அம்மாவுக்கு சொல்லிட்டு வீட்டுல இருந்து ஜெய ஜெய ரகுவீர சமர்த்தன்னு ஒரு சாமான் எடுத்துக்காம அப்படியே கிளம்பிட்டார். அவ்வளவுதான். ராமாயணம் சொல்லும் போது சொல்லுவான், வனவாசத்துக்கு போறாரா ராமர். கௌசல்யா தேவி சொன்னாலாம், நீ காட்டுக்கு போயிட்டு 14 வருஷம் கழிச்சு திரும்பி வருவேன். குழந்தை ஊருக்கு போனா அடுத்த வேலைக்கு பசிக்குமே அம்மா ஏதாவது பட்சணம் கட்டி கொடுப்பாடா.
நான் எந்த பட்சணம் கட்டி கொடுத்தாலும் 14 வருஷம் தாங்காது. அதனால எப்பவும் கெடாத தர்மத்தை அவனுக்கு பட்சணமா தரேன்னு சொன்னாலும், எங்க போனா தர்மத்தோட இரு அப்படின்னு சொன்னாலாம். அது மாதிரி தன்னுடைய ஞான வைராக்கியத்தோட சமர்த்த ராமதாஸ் சுவாமி இங்க இருந்து கிளம்பினார். தேசம் பூரா சஞ்சாரம் பண்றார். அவர் பார்த்தது என்ன? முடியாது, கோவிலுக்கு போக முடியாது, கோவில்கள்லாம் இடிக்கப்பட்டு தரமட்டம் ஆயிடும். நம்ம கோவில்கள்ல போய் வழிபாடு பண்ணலைன்னா அந்த கோவில் இருக்கிற இடம் இல்லாமல் போயிடுறது இன்னைக்கே நம்ம பார்க்கிறோம் இல்லையா? கோவிலுக்கு போக வேண்டியது நம்ம கடமை, தெய்வ வழிபாடு பண்ண வேண்டியது கடமை, கிராமங்கள்ல இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட வேண்டியது நம்ம கடமை, எந்த ஊர்ல இருக்கோமோ அந்த தெய்வங்களை வழிபட வேண்டியது நம்ம கடமை. அதெல்லாம் விட்டுட்டதுனால நடமாட்டம் இல்லாத கோவில் எல்லாம் யார் கைக்கோ போயிடுறது இல்லையா? அப்ப எப்படின்னா கட்டாயத்தினால அவுரங்கசீப்போட ஆட்கள்லாம் கோவில்லாம் இடிப்பா, அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவாள் மிரட்டுவா, பயந்து ஓடிட்டா விட்டுருவா, இல்லைன்னா கொலை பண்ணிடுவா. கத்தி முனையில மதமாற்றம் நடந்தது, பெண்கள்லாம் மானபங்கப்படுத்தப்பட்டா. ஏராளமான கோவில்கள் அவுரங்கசீப் காலத்தில் எடுக்கப்பட்ட கோவில்கள் ஒண்ணுதான் மதுரால இருக்கிற கிருஷ்ண ஜென்மஸ்தானம், காசியில் இருக்கிற விஸ்வநாதரோட பழைய ஆலயம். இப்ப எல்லாம் நம்ம பண்ணின பாக்கியத்தினாலே தேச பக்தர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா. அதனால நமக்கு காசி திருப்பி கிடைச்சுட்டு இருக்கு, அயோத்தி கிடைச்சாச்சு, மதுரா கிடைச்சிடும். இது யாரோ பண்ண வேண்டியது இல்லை, நம்ம ஒத்தொத்தருமே தெய்வ பக்தி பண்ணி கோவில்களுக்கு போய் அப்பர் சுவாமிகள் மாதிரி உழவார திருப்பணி பண்ணி கோவில் நம்மளால முடிஞ்ச சேவையை பண்ணி தெய்வத்துக்கு தன்னை காப்பாத்திக்கணுங்கிற அவசியம் தெய்வத்துக்கு கிடையாது. அதனால புரிஞ்சுக்கணும், எந்த கோவில் இருக்கிற சாமிக்கும் தன்னை காப்பாத்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவன் கோவிலே இடிச்சாலும் விக்கிரகத்தையே இடிச்சாலும் சாமியை ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? இந்த பேனர்ல என்னோட போட்டோ போட்டிருக்கு, இந்த பேனரை வந்து ஒருத்தர் கிழிச்சு போட்டான்னா நான் செத்தா விடப்பேன், ஒண்ணும் இல்லை. ஆனா விக்கிரகத்தை வழிபட்டா நமக்கு நல்லதே தவிர சாமி திருமேனிக்கு ஏதாவது பண்ணினா கோவிலுக்கு ஏதாவது பண்ண சாமி ஏன்னு கேட்க மாட்டார். அவர் என்ன சொல்லுவார், என்னை காப்பாற்ற வேண்டிய பக்தர்கள் நீங்க காப்பாத்தல, காப்பாத்தாதனால கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் இடிக்கிறான், உன் தப்பா அவன் தப்பான்னு திருப்பி கேள்வி கேட்பேன். அதான உண்மை. நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யாதனால இது நம்ம பறி கொடுக்கிறோம் நம்ம தர்மத்தை. வருடம்லாம் கோவில்கள் இடிக்கப்படுறது. சுவாமிநாத ஆத்திரேயர் மாமாவோட புஸ்தகத்துல ஒரு சம்பவம் இருக்கும். ஒரு ஊர் வழியா போயிட்டு இருக்கார், திடீர்னு குதிரை வீரர்கள் நிறைய பேர் வரா, ஜனங்கள்லாம் தெரிச்சு ஓடுறது. இவர் ஒரு ஓரமா நின்று வேடிக்கை பார்க்கிறார். கண்ணில் படுற வீடுகள்லாம் சூறையாடி, குடிசைக்கெல்லாம் நெருப்பு வச்சு, கோவில்லாம் இடிச்சு தரமட்டமாக்கி, ஆப்பர்வாளெல்லாம் இழுத்துட்டு போய் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் முகலாய வீரர்கள். அந்த ஊரையே நாசம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டான். வீடு பத்திண்டு எரியறது, சாமான்கள்லாம் எது இருக்கு இல்லைன்னு தெரியல. இந்த ஜனங்கள்லாம் அவளை காப்பாத்திக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல், சொத்தை காப்பாத்திக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் எல்லாரும் ஓடி வந்து இடிஞ்சு போன கோவில் இருக்கிற அம்பாளுடைய முகத்தை மட்டும் எடுத்து வச்சு தடவி கொடுத்து, அம்மா இப்படி ஆயிடுத்தேன்னு அழுதாளாம். சமர்த்தரத்தை பார்த்தார், இந்த பக்தி அவனால இடிக்க முடியுமான்னு கேட்டார். அவர் எங்களை காப்பாத்தல, உன்னை காப்பாத்திக்க துப்பல, நீ எல்லாம் சாமியான்னு கேட்காமல் அம்மா இப்படி ஆயிடுத்தேன்னு அழுதாள, இந்த பக்தி அவனால இடிக்க முடியுமா? மக்கள் எல்லாம் கூப்பிட்டார், உங்களுடைய உண்மையான அன்பை நான் பாராட்டுறேன், ஆனா இப்படி அவன் ஏன் பண்றான்னு யோசனை பண்ணி பாருங்க. அவன்கிட்ட வலிமை இருக்கு, நம்மள்ட்ட வலிமை இல்லை. அவனோட மதத்துல அவனுக்கு உறுதி இருக்கு, நமக்கு உறுதி கம்மி. அதனாலதானே ஒருத்தன் நம்மளை தாக்குறான். அதனால என்ன பண்ணுங்க, ஒரு நாளும் பகவானுடைய திருநாமத்தை சொல்லுங்க, உங்க குல கடமைகளை பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கணும். இவனை கண்டா அவனுக்காகாது, இந்த ஜாதிக்காரனுக்கு அந்த ஜாதிக்காரனுக்கு காண்டா, இதுதான் தான் பிரச்சனையே. ஜாதிகள் ஏற்பட்டது அவரவர்கள் செய்ய வேண்டிய கடமையை பண்றதுக்கு தானே தவிர அதை வச்சு வேறுபாடு பண்றதுக்கு இல்லை. வர்ணாசிரம தர்மம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம புத்தியை கொடுத்துட்டாங்க எல்லாருமா சேர்ந்து. அப்படி இல்லை, ஒருத்தரோட ஒருத்தர் அன்போடு இருக்கணும், உறவுகாராங்கிற ஒரு பிரேமையோட இருக்கணும். அப்புறம் என்ன, இதெல்லாம் மனசுக்கு, உடம்புக்கு என்ன, நல்ல ஆகாரத்தை வேலைக்கு சாப்பிட்டு இளைஞர்கள்லாம் உடற்பயிற்சி பண்ணணும்னா அவரே சொல்லி கொடுத்தார். இந்த ஊர்ல நான் இருக்கேன், யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள்லாம் வாங்கடா, வெறும் சோப்பலாங்க இருந்து நம்ம வரான்னு தலைதிரிக்க ஓடப்படாது. ஆஞ்சநேயர் எப்படி இருந்தார், ராமநாமமும் சொன்னார், சண்டையும் போட்டார்ல, அவர் தான் நமக்கு உதாரண புருஷன்.
அதனால எல்லாரும் யோகாபியாசம் பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க, உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்க, பகவான் நாமா சொல்லுங்க, மனசு ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. யோகி ராமசுரத்குமார் சுவாமி சொல்வார், நெல்லிக்காய் நெல்லி வத்தெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு, கூஸ்பெரி ஃபார் ஹெல்த், ராம்நாம் ஃபார் மைண்ட் அப்படிம்ப. ராமநாமா சொன்னா மனசுக்கு நல்லது, ஆரோக்கிய உணவு உடம்புக்கு நல்லது. அப்படி எல்லாருக்கும் தைரியத்தை கொடுத்து, அடுத்த தடவை அவன் வந்தானே உங்களை கண்டு ஓடுறாப்புல இருக்கணும். அவன்கிட்ட இருக்கிற கத்தியை உங்கள்கிட்ட இல்லாம இருக்கலாம், 2 கம்பு எடுத்துன்னு அப்படி தைரியமா நில்லுங்கடா, அது வெட்டினா வெட்டட்டுமே. அவங்க கையால வெட்டுப்பட்டு சாகிறத விட யுத்தம் பண்ணி சுத்து போங்க, தப்பு கிடையாது, அவமானம் இல்லை அப்படின்னு ஒரு கிராமமா ஊரா போய் அவளுக்கெல்லாம் வீர தீரத்தை கொடுத்த. மனசு ஒரு கட்டத்தை துவண்டு போய் இப்படி ஒரு தேசத்தை பார்த்து நம்ம உயிரோடு இருக்கணுமான்னு தோணி போயிடுத்தான். பிராணனை போக்கிக்க முயற்சி பண்ண போது ராமர் வந்தாராம். இதுக்காதாடா உனக்கு தரிசனம் கொடுத்தேன், நீ பண்றத நன்னா பண்ணு, எல்லாருக்கும் நம்பிக்கை கொடு, அவரவர்கள் குல தர்மம் காப்பாத்தும், தெய்வ வழிபாடு காப்பாத்தும், தீமை வரும் எதிர்த்து நிக்கணும்னு சொல்லுவார். ராமருக்கே ஒரு ராவணன் இருந்தானே, ராவணனை எதிர்த்து தானே நின்னார் ராமர், பயந்து ஓடலையே. துணிவு ரொம்ப முக்கியம், தைரியம் வேணும், அக்கிரமத்தை கண்டு பயப்படக்கூடாது. அப்படி எல்லாருக்கும் பகவான் நாமாவனால தைரியத்தை கொடுன்னு ராமர் சொன்னார். சமர்த்தர் கேட்டார், ராமா, என்னதான் நான் ஊருக்கு உபதேசம் பண்ணா கூட ஒரு முகலாய வீரன் கத்தி எடுத்துன்னு வந்துட்டான்னா நான் தைரியமா நிற்க முடியும், வெட்டினா வெட்டட்டும்னு இருக்க முடியும், நீ பண்றது அக்கிரமம்னு தட்டி கேட்க முடியும். நான் பதிலுக்கு அவனோட சண்டை போட முடியுமா? ஏன்னா என்னோட சன்னியாச தர்மம் இதுக்கு இடம் கொடுக்காது. சன்னியாசிக்கு அஹிம்சை தான் தர்மம், பிராமணனுக்கு அஹிம்சை தான் தர்மம். எக்காரணத்து கொண்டும் ஒரு அந்தணன் இன்னொருத்தனுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது, தனக்கே கெடுதல் வந்தா கூடன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பிரம்மண்ய தர்மத்தை விட்டுட்டு போனதுனாலதான் துரோணர் அவஸ்தைப்பட்டார், அஸ்வத்தாமா கஷ்டப்பட்டான், பகவானோட அவதாரமே பரசுராமரும் அவஸ்தைப்பட்டார். அதனால நமக்கு, நான் பிராமணனா பிறந்துட்டேன், எதிர்க்கிறவனை எதிர்த்து நிற்க முடியும், உயிருக்கு பயப்படாமல் நான் சண்டை போட முடியாது. சன்னியாச தர்மத்தையும் அஹிம்சா தர்மம் இருக்கு, நான் என்ன பண்ணலாம்? பகவான் சொன்னார், தர்ம நெறிப்படி நின்று வழிகாட்ட வேண்டிய அந்தணனுடைய மூளையும், அந்த அந்தணன் சொன்னபடி கேட்டு நாட்டை காப்பாற்றக்கூடிய க்ஷத்ரியனோட பலமும் இருக்கணும்டா, அதான் முக்கியம். உனக்கு பிரம்மண்யம் இருக்கு, க்ஷத்திர பலத்தை உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படிதான் சிவாஜி மகாராஜா வந்து சேர்ந்தார். இப்படி சமர்த்தரும் சிவாஜி மகாராஜாவும் ஒண்ணு சேர்ந்ததோட விளைவு என்ன? நம்மளாம் உட்காந்து இன்னைக்கு சத்சங்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமே. இல்லைன்னா 450 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா கோவிலும் இடிக்கப்பட்டு எப்பவோ ஹிந்து மதம்ங்கிறது அழிக்கப்பட்டு போயிருக்கும். அந்த அளவுக்கு வலிமையா இருந்தது அவுரங்கசீப்போட ஆட்சி. அவுரங்கசீப்புக்கு சிம்ம சொப்பனமா இருந்து கண்ணில் விரல விட்டு சிவாஜி ஆட்டினார்னா, சிவாஜிக்கு பக்க பலமா இருந்தது சமர்த்த ராமதாஸ் சுவாமி. நம்ம தேசத்தை காப்பாத்தி கொடுத்தது சமர்த்த ராமதாஸ் சுவாமி. நம்ம தர்மத்தை, நம்ம கலாச்சாரத்தை, நம்ம பண்புகளை அவளுக்கு நம்ம திருப்பி பண்ணக்கூடிய பிரதி உபகாரங்கிறது என்ன? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவ சொன்னதை கடைபிடிச்சு வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல ஹிந்து கலாச்சாரம் இருக்கணும், நம்ம பரம்பரைக்கு அந்த சம்ஸ்காரம், அந்த கலாச்சாரம் தெரியணும். இதுக்கு மாறுபாடான ஒரு நாகரீக வாழ்க்கைங்கிற பேர்ல குழியில விடுற வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது இல்லையா? அப்படி நம்ம உறுதியோடு இருக்கிறது தான் இந்த மகான்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய உண்மையான ஒரு பிரதி உபகாரமா இருக்கு. உனக்கு ஒரு காலத்துல தருவேன்னு சொன்னார் சிவாஜி அப்பா. அவர் பார்க்கல, இப்படி ஊரா போய் சஞ்சாரம் பண்ணி மக்களுக்கெல்லாம் நல்லது போதனை பண்ணி கொண்டு, உடற்பயிற்சி மனப்பயிற்சி என ரெண்டும் வேணுமே. சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும், மனசு ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? ஆள் நல்ல ஜம்முன்னு கட்டு மஸ்தானா இருக்கார், மென்டல் அப்படின்னுட்டா பிரயோஜனம் இல்லை. நல்ல புத்திசாலி சார், உடம்புல தெம்பு இல்லை, பிரயோஜனம் இல்லை இல்லையா? தப்போனத்துல ஞானபுரீஸ்வரர் தேவாரத்துல சொல்லுவா, உடற்பிணி மட்டுமோ உளப்பிணியும் தீர்த்து ஓதரு வீடைதவே, மடத்தகை நீக்கினன் மலரடி காட்டுமோர் வள்ளல் ஞானானந்தர் சேர், இடத்தமர் ஞான புரீஸ்வரன் மலரடி இன்தமிழால் பாடி, கிடத்தின நெஞ்சமே கேழினி பிறவாமை கிட்டுமோர் அட்டுகின்றே.
உடற்பிணி மட்டுமோ உழப்பிணியும் தீர்த்து ஓதரு வீடு. சரீரமும் ஆரோக்கியமா இருக்கணும், மனசு ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? அது மனசு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சத்சங்கம், பகவன் நாம ஜபம், அனுஷ்டானம் முக்கியம். சரீர ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நல்ல உணவுகள் காலத்தில் சாப்பிட வேண்டியது. அகாலத்தை சாப்பிடக்கூடாது, கண்டதையும் சாப்பிடக்கூடாது. வெளியில கிடைக்கிறதுலாம் கூடுமான வரையில் அவுட் சைடு ஃபுட் அவாய்ட் பண்ணணும். வாசனை பிரமாதமா இருக்கும், தாண்டி போகும்போது மூக்க துளைக்கும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயத்தை துளைக்கும், அதுக்கு இடம் கொடுக்கப்படாது இல்லையா? அது நம்மளுடைய கலாச்சாரம் இல்லை. வீட்டுல எளிமையா சமைச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அடியார்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுறதுங்கிறது தான் நம்மளோட சம்பிரதாயம். அப்படி இருக்கிறவாள்லாம் அந்த காலத்துல ஆரோக்கியமா இருந்துங்க. இன்னைக்கும் பழைய மனுஷால நீங்க பாருங்க, அந்த காலத்து உடம்பு நம்ம சொல்றோம் இல்லையா? கோவிந்தபுரத்துல 90 வயசுலாம் சாதாரணம், நல்ல ஆரோக்கியமா இருப்பான், கம்பீரமா நடந்து போவான். நம்ம எல்லாம் சிட்டியில இருந்துட்டு அங்க போனவா 50-60 வயசுலயே டான்ஸ் ஆடுறது உடம்பு, 40 வயசுலயே கை கால் வேலை செய்ய மாட்டேங்கிறது. காரணம் சாப்பிடுற உணவு தப்பு, சாப்பிடுற வேலை தப்பு, சாப்பிடுற முறை தப்பு. அப்பர் சுவாமிகள் சொல்றார், நின்று கொண்டு உண்போர்னு சமணர்களை வெய்கிறார். நின்றுண்டு சாப்பிடுறது மகா பாவமா. நிறைய வீட்டுல தான் நடக்கிறது. அப்படியா நின்றுண்டு வேக வேகமா தின்னுட்டு என்ன நியாயம்? வீட்டுல அன்போட சமைச்சு தர மாதிரி கடையில இருக்கிறவங்க கொடுப்பானா? இதுல தெய்வத்தோட சாநித்தியம் கிடைக்குமே, பிரசாதம் ஆயிடுமே, சாதம் பிரசாதம் ஆயிடுமே, வெளியில கிடைக்குமா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இந்த பக்கம் ஹோட்டல்ல கொடுக்கணும், இல்ல கேட்டரிங் கான்ட்ராக்ட்ல கொடுக்கணும், அந்த பக்கம் டாக்டர்கிட்ட கொடுக்கணும், இதுதான் நாம் சம்பாதிக்கணும், என்ன லாபம் இல்லையா? இப்படி உணவு கட்டுப்பாடு ஆரோக்கியம், மனசு கட்டுப்பாடு ஆரோக்கியம். இதை போதனை பண்ணினார் சமர்த்த ராமதாஸ் சுவாமி. போற இடமெல்லாம் கிராமம் கிராமம் போய் இளைஞர்களை திரட்டினார். பெண்களை சொன்னார், நீங்கள்லாம் பெண்கள்னு பயப்படக்கூடாது, வந்தானா தொடர்பு கடை எடுத்துட்டு போங்க, வெளியில என்னடான்னு கேளுங்க. நீங்க வீட்டுக்குள்ள இருந்தா உள்ள வந்து வெட்ட போறான், வெளியில போனா வெளியில நின்று வெட்ட போறான், அவ்வளவுதான விஷயம். மரணம்ங்கிறது சாஸ்வதம் தான், தடுக்க முடியாது. நீங்க கும்பிடுற தெய்வம் உங்களை காப்பாத்தும். உறுதி வேணும், பயப்படக்கூடாது. பயந்து பயந்துதான் பாழா போயிட்டோம் நாம அப்படின்னு கிராமம் கிராமம் போகும்போது எத்தனை பேருக்கும் ஒரு புத்துணர்வு கொடுத்தார். எல்லா இடத்துலயும் ஆஞ்சநேயர் கோவில் வச்சார். 2 விதமா ஆஞ்சநேயர் வச்சிருப்பார் அவர். சமர்த்தர பிரதிஷ்டான இடங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வீர ஹனுமான், பக்த ஹனுமான் 2 வச்சிருப்பார். ஆஞ்சநேயரோட கோலத்துல முக்கியமானது 2 கோலம். ஒண்ணு, எப்பேற்பட்ட அசுரர்கள் வந்தாலும் ஒரு அரைஞ்சு சாத்தி விடுவார் அப்படியே, அப்படி ஒரு வீர ஹனுமான், பக்த ஹனுமான். சர்வம் ராமமயம் பஷ்யந்தம் ராம ராம இதி சதா ஜபந்தம் வந்தே சந்தம் ஸ்ரீ ஹனுமந்தம் ராமதாசம் அமலம் பலவந்தம். பார்க்க விடவெல்லாம் ராமனை பார்க்கிறார், அதனால கைகுவிச்சு வணங்குற ஒரு தன்னை. அந்த ராமரோட கட்டளையினால தீயவர்களை அழிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுறது. அப்ப யுத்தம் பண்ண வேண்டிய நிலைமை. நம்ம கேட்கலாம், எல்லா இடத்தையும் ராமரை பார்த்துட்டு அசுரன்கிட்டே ராமர் இல்லையா, அவரை அடிச்சு கொல்லலாமா? இது விதண்டாவாதம். செடியை பிடுங்கி அதோட உயிரை போக்கலாமா? செடி பிடுங்கலாமா? தேவையில்லாம தப்பு தானே. களை பிடுங்கணுமா வேண்டாமா? பிடுங்கணும், அதுவும் செடி மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த செடியால நல்ல செடி கட்டு போறதா இல்லையா? களை பிடுங்குறோம் இல்லையா? அது மாதிரி தீயவர்களை அழித்தல்ங்கிறது பகவான் அர்ஜுனன் சொன்ன மாதிரி தீமையை அழித்தல். திருந்தக்கூடியவரை திருந்தாதவனை திருத்துறதுன்னா 2 அர்த்தம் இருக்கு தெரியுமா? டு கரெக்ட்னு ஒரு அர்த்தம், டு கட்டுன்னு ஒரு அர்த்தம். இந்த காய்கறி திருத்துறதுன்னு சொல்லுவா வைஷ்ணவெல்லாம். திருத்துறதுன்னா நறுக்கிறது. திருந்தாதவனை என்ன பண்ணுன்னா இந்த உடம்புல இருந்து விடுபடுத்து மறு ஜென்மா நல்ல ஜென்மா கிடைக்கட்டும் அவனுக்கு. வன்முறை இல்லை, என்ன புரிஞ்சுக்கணும். ஆனா பயந்து பயந்து சாகிறதுல அர்த்தமே இல்லையே. துணிஞ்சு கேள்வியாவது கேளு, குறைஞ்சபட்சம் ஏன் அப்படி பண்ற அப்படின்னு கேளு அப்படின்னு எல்லா மக்களுக்கும் ஆஞ்சநேய சன்னதி உண்டாக்கி தினம் இங்க வாங்கோ, ராமநாமா சொல்லுங்க, ஆஞ்சநேயரை நினைச்சுக்கோங்க, அந்த தைரியம் உங்களுக்கு வரட்டும். அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கெல்லாம் பூஜை பண்றதுக்கு ஆட்களை நியமிப்பார். அவளோட வேலை ஆஞ்சநேயர் பூஜை பண்ண வேண்டியது, ஜனங்கள்கிட்ட போய் பிட்சை எடுக்க வேண்டியது, அதை வச்சு சமைச்சு ஆஞ்சநேயர் நைவேத்தியம் பண்ணிட்டு அதை அன்னதானம் பண்ண வேண்டியது, எல்லா மக்களோட அன்போட பழக வேண்டியது. யாருக்கு என்ன துன்பமா இருந்தாலும் நம்ம போய் முதல்ல ஆளா நின்று உதவி செய்யணும். ஆஞ்சநேயர் அதை தான் செஞ்சு காட்டினார். யாருக்கு உதவின்னா முதல்ல ஆஞ்சநேயர் வந்து நிற்பார். அது மாதிரி இருக்கணும். அப்புறம் என்ன, என்னைக்கு யார் வரா, வேற கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஊருக்குள்ள வந்து என்ன பண்றா, நம்ம மக்களுக்கு
உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்ன பிரச்சனை இருக்கு, இந்த தகவல் எல்லாம் அனுப்பணும். இப்படி எல்லாம் நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் செட் பண்ணி, ஒரு பக்கம் ஆன்மீக வேலை, ஒரு பக்கம் அரசியல் வேலையும். அரசியல்ல நேரடியா ஈடுபடக்கூடாது சன்னியாசி. மகாபிரிவா எந்த அரசியல் கட்சியிலையும் ஈடுபடல. ஆனா இந்தியன் பாலிடிக்ஸ் அவர் கைக்குள்ளதான் இருந்தது அவர் காலத்துல. சரித்திரம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும். கான்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் பண்றதுல இருந்து பெரியவாளோட கை இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஆன்மீக சுதந்திரம் இருக்குன்னா அது பெரியவாதான் காரணம். நிறைய பேருக்கு தெரியாது. அதெல்லாம் தேசத்தை கலாச்சார சீரழிவுல இருந்து ரட்சித்து காப்பாத்துறது. ஒரு ஆபத்து வரும்போது யாரை வச்சு எதை சரி பண்ணணுமோ அது பண்றது எல்லாம் பெரியவாளோட வேலை. அப்படி சமர்த்த ராமதாஸ் சுவாமி நேரடியாக அரசியல் ஈடுபடல. ஆனா அரசியல்வாதிகளோட ஊழலை தடுக்கிறதுக்கு மக்களுக்கு பக்தி ஞான வைராக்கியத்தை கொடுத்து துணிவை கொடுத்தார் எல்லாருக்கும். அவரோட சரித்திரத்துல நிறைய லீலைகள், நிறைய சம்பவங்கள் உண்டு. இன்னைக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்திலையும் நாளைக்கு ஒரு நாளுக்குள்ளேயும் எல்லாத்தையும் சொல்றது இம்பாசிபிள், சாத்தியமே இல்லை. அதனால நேற்றுக்கே சொன்ன மாதிரி நம்பர் கொடுக்கறவாளுக்கு ஃபுல் பிளேலிஸ்ட் அனுப்புறேன், நீங்க பார்த்து கேட்டுக்கோங்க. அதுலயே சமர்த்த ராமதாஸ் சுவாமி ஜெய ஜெய ரகுவீர சமர்த்தங்கிற பேர்ல அவரோட சரித்திரம் இருக்கு. ஒரு வாரம் உபன்யாசம் பண்ணது 14 மணி நேரம் அந்த சரித்திரம் இருக்கு. ஷார்ட் ஃபார்ம்ல சொன்னதும் அதுலயே இருக்கு, கேட்டுக்கலாம். ஆழ்வார்கள், நாயன்மார்கள் சரித்திரம், மகான்கள் சரித்திரம் எல்லாம் அதுல இருக்கு. ஞானிகள் சரித்திரத்தை கேட்கணும், கேட்டது வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்லணும், அவர்களுக்கு பக்தி உண்டார மாதிரி பண்ணணும். நம்ம நட்பு உற்றம் சுற்றம்னு எங்க போனாலும் நம்மள்ட்ட இருந்து ஆன்மீக அதிர் வலைகள் வரணும். அவள்கிட்ட என்ன கேட்பா நிறைய பேர், எங்க வீட்டுக்கு நீங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சே, நீங்க வாங்குவோன்னு சொந்தக்காரெல்லாம் கேட்பா. வீட்டுல ஒரு சத்சங்கம் வச்சுக்கோங்க வரையுமே. சும்மாலாம் உங்க வீட்டுல வந்து காபி டீ சாப்பிட்றதுக்குலாம் நான் வரமாட்டேன். வீட்டுல ஒரு சத்சங்கம் ஏற்பாடு பண்ணுங்க. ராமகிருஷ்ணன் சார் சொல்றாரு, வீட்டுக்கு பெரியவர்கள்லாம் கூப்பிடுங்க, நல்ல விஷயங்கள் சொல்லுங்க, கேளுங்க. அது அபூர்வமா இருக்கட்டும். தினம் தினம் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை நீங்களே சொல்லுங்க. நிறைய ஆன்மீக புஸ்தகங்கள் இருக்கு, படிங்க. தெய்வீக அருள் வழி பாடல்கள்லாம் பாடுங்க. இதெல்லாம் தான் நம்ம தர்மத்தை, நம்ம வீட்டை செழிப்பா வச்சிருக்கக்கூடிய விஷயம். இப்படி இருந்ததுன்னா வேற எவனாவது வந்து ஏதாவது பண்ண முடியுமா நம்மள்ட்ட? இந்த ஹிந்து ஒற்றுமைங்கிறது ஓங்கெடுத்துன்னா நம்மள்ட்ட யாரும் எதுவும் அவளோட ஜம்பம் சாயாது இல்லையா? இந்த சமர்த்தர் பண்ணி காட்டின. அப்படி ஒரு சமயம் ஒரு ஊருக்கு போவார், எங்கேயுமே ரொம்ப நாள் தங்க மாட்டார். சன்னியாசிக்கு நியமமே 3 ராத்திரி தான் அதிகபட்சம் ஒரு ஊர்ல இருக்கலாம், மேக்சிமம். அது பாக்கியெல்லாம் போயிட்டே இருக்கணும். அப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க, ஜெபம் பண்ணி கொண்டிருக்க. ஒருத்தன் அவனுடைய விதி முடிஞ்சு கொடுத்து காலம் ஆயிட்டான். அவன் உடம்பை எடுத்துட்டு ஸ்மசானத்துக்கு கொண்டு போறான் தகனம் பண்றதுக்கு. அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்தது, என்ன, உடன்கட்டை ஏறுதல்னு சதின்னு ஒரு வழக்கம் இருந்தது. அப்புறம் சட்டபூர்வமாக தடுக்கப்பட்டுடுத்து. வாஸ்தவத்துல எப்படின்னா, பெண்கள் தானே மனமுவந்து போயிட்டு இருந்தாலாம். அதுல என் வீட்டுக்காரரே போயிட்டார், இனிமே நான் வாழ மாட்டேன், ஏன் அப்படி இருக்கணும்னு கேட்டா, அதுக்கப்புறமா அந்த பெண்களுடைய பாதுகாப்புங்கிறது கேள்விக்குறியாக இருந்தது ஒரு காலம் இல்லையா? உயிரோடு நிம்மதியா வாழ்ந்துட முடியாதுங்கிற ஒரு காலம் இருந்தது. இளமையும் அழகும் இருக்குன்னுட்டா அது ஆபத்துங்கிற நிலைமை இருந்தது. கௌரவமா பெண்கள் வாழ முடியாதுன்னு ஒரு காலம் இருந்தது. அப்படி யார்கிட்டையும் மாட்டு சிக்கி சீரழியறதை விட வீட்டுக்காரர் உடம்பு தகனமார்த்தா நம்மளும் போயிடலாமேன்னு மனப்பூர்வமா நிறைய பேர் போயிட்டு இருந்தா. மகாபாரதத்திலேயே பாண்டு மகாராஜா போயிட்டார்னு உடனே உடன்கட்டை ஏறும் பொழுது குந்தி போறேன்னு சொன்ன போது மாத்திரி சொன்னாலாம், இல்லை அக்கா நீங்க இருந்து இந்த குழந்தைகளை பார்த்துக்கோங்க, நான் போறேன்னு சொன்னாலாம். அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. அப்படி கல்யாணத்தன்னைக்கு எப்படி நகை போட்டு போல அப்படி நகை போட்டு கல்யாணம் பண்ண மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு அவன் போனோம், பிரேதத்தோட போனோம். அப்படி போயிட்டு இருக்கான். வீட்டுக்காரர் போயிட்டாரேங்கிற துக்கம், இனிமே நம்ம வாழ்வாதாரம் என்னங்கிற ஒரு கவலை, இந்த உற்றம் சுற்றம்ங்கிறதோட நம்ம திண்டாட முடியாது, உடன்கட்டை ஏறினா தான் நமக்கு நல்ல கதிங்கிற ஒரு தீர்மானம். இப்படி பலவிதமான குழப்ப நிலையில அவ போயிட்டு இருக்கான். அங்க பக்கத்துல திருவோரத்துல ஒரு பாறை மேல உட்காந்து ராமநாமம் ஜபிச்சுட்டு இருக்க சமர்த்தன். அவர் யாருன்னு அவருக்கு தெரியாது. இப்பெல்லாம் அப்படின்னா, உங்க ஊருக்கு இன்ன மகான் வருகிறார், தங்குமிடம் ஹோட்டல் சோ, போன் நம்பர், கான்டாக்ட் நம்பர், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோணும், அப்படியெல்லாம் மகான்கள் அறிவிக்க போட்டுன்னு போவாளா?
தன்னை யாருன்னு காட்டிக்கொள்ளக்கூடியவா இல்லை. அதான் மகான்கள். இவ பார்த்தா தேஜோமயமா இருக்கார், யாரோ பெரிய மகான்னு தெரியுது பார்த்தாலே. அதுக்கு ஒன்றும் இன்ட்ரோடக்ஷன் வேண்டாம். சாக போறதுக்கு முன்னாடி ஒரு நமஸ்காரம் பண்ணுவோமே, மரணத்தோட வேதனையும் தெரியாமல் இருக்கணும். செத்தப்புறம் அவர் எந்த புண்ணியலோகத்துக்கு போறாரோ அந்த புண்ணியலோகத்துக்கு நானும் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த பிரேதம் போற இடத்துல இருந்து கிடுகிடுன்னு வந்து அவர் ஒரு நமஸ்காரம் பண்ணா. இவர் அந்த பிரேதம் போறதை கவனிக்கல. அவர் ஏதோ ஜபம் பண்ணிட்டு எங்கேயோ லயிச்சிருக்கார். சட்டுன்னு நமஸ்காரம் பண்றத அவருடைய அழுக சத்தம் கேட்கறது, வளையல் சத்தம் கேட்கறது, யாரோ ஒரு பொண்ணு நமஸ்காரம் பண்றாலும் போய் பார்த்தார். வகுட்டுல நெத்தியில குங்குமம் தெரியறது, சுமங்கலி கோலத்துல இருக்கா. எதுக்கும் அழுனா பாவம், ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அழறாளோ, அவளுக்கு நிஜமாவே குழந்தை பாக்கியம் இல்லை, அவன் அதுக்கு அழல, வீட்டுக்காரரே போயிட்டாரே அப்படின்னு அழறா. உடனே இவர் என்ன பண்ணார், அம்மா ராமர் கிருபையால உனக்கு நல்ல குழந்தைகள் பிறப்பா, புத்திரவதி பவான்னுட்டா. இன்னும் கதறான், ஏம்மா நான் தப்பா என்ன சொன்னேன்? ஐயா அதோ எடுத்துன்னு போறாங்களே, இதான் என் வீட்டுக்காரர், நான் அவரோட உடன்கட்டை ஏறுறதுக்காக போறேன், உங்க ஆசீர்வாதம் எனக்கு பலிக்காது. முன்னாடி ஒருவேளை உங்களை பார்த்திருந்து எனக்கு குழந்தைகள் பிறந்திருந்தா அவர் ஒருவேளை போயிருக்க மாட்டாரோ என்னமோ தெரியல. இன்னைக்குதான் உங்க தரிசனம் எனக்கு கிடைச்சது. உடனே அவர் சொல்றார், அம்மா நான் புத்தி பூர்வமா ஆசீர்வாதம் பண்றது இல்லை, என்ன அறியாமல் வெளிப்படக்கூடிய வார்த்தை என் வார்த்தை இல்லை, பகவான் ராமனோட வார்த்தை. அது பலிக்காது, நீ எப்படி சொல்லுவ? பலிச்சே தீரும். அவளை கூப்பிட்டு இந்த உடம்பு எடுத்துன்னு வர சொல்லுன்னா, எடுத்துன்னு வர சொன்னான். இந்த உடம்ப கடத்தினா, கமண்டலம் தீர்த்து எடுத்த ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமன்னு போஷணம் பண்ணார். வந்துட்டான். ரெண்டு பேருமா சேர்ந்து நமஸ்காரம் பண்ணுங்க. இப்ப ஆசீர்வாதத்தை கொஞ்சம் அமெண்ட் பண்ணார். என்ன, குழந்தை பிறக்கட்டும்னு சொன்னார் இல்லையா, முதல்ல 10 குழந்தைகள் பிறக்கட்டும்னார். அப்ப அவ சொன்னா, அப்படி உங்க வாக்கு பலிச்சு குழந்தை பிறக்கிற பட்சத்துல முதல் குழந்தைய உங்களோட சேவைக்கே நான் கொடுத்துடுறேன்னு சொன்னான். தசபுத்திர வம்சம்னு அந்த வம்சம் இன்னும் இருக்கான். இதுல முதல் குழந்தை தான் உத்தவ கோஸ்வாமின்னு சமர்த்த ராமதாஸ் சுவாமியுடைய பரம சிஷ்யராக இருந்தவர். அவர் எழுதின ராமதாச ஸ்லோகத்திலையும் தான் நம்ம தினம் சொல்றோம், சுகா சாரிக்கே பூர்ண வைராக்கிய ஜாச்சியெல்லாம் அவர் எழுதினது. உத்தவ கோஸ்வாமின்னு ராமதாசர் கூடவே இருந்தவர். காலக்கிரமத்துல குழந்தைகள் உண்டாகும். அப்புறம் குழந்தை பிறந்தப்புறம் அவர் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போய் குழந்தை கொடுத்துட்டா. நீ இப்ப கொடுத்தேன்னு நான் என்ன பண்ணுவேன், சன்னியாசி ஊரா பிறந்த குழந்தைங்களாம் என்னால வளர்க்க முடியாது, பெரியவன் ஆகட்டும் பூணல் போட்டதுக்கு அப்புறம் அனுப்புன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வச்சுண்டாருங்கிறது சரித்திரத்துடைய மறுபகுதி. வேற ஒரு ஊருக்கு வந்துட்டு இருக்கார். அங்க வாசல்ல பிக்ஷை எடுக்கிறார். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னார். யாரு வாசல் ஏதோ குரல் கொடுக்குறாளேன்னு அம்மா கேட்டா. பொண்ணு சொன்னா, எவனோ பொழுது போகாத பிச்சைக்காரன், ஐயப்பா ஒன்னும் கிடையாதுப்பா. இல்லாமல் இருந்தா கூட விரட்டக்கூடாது, இருக்கும்போது இல்லைன்னு விரட்டினா மகா பாவம். ஆண்டாள் சொன்னா, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறல் நீ உகந்தேலோரியம் பாவாய். கேட்காமலே கொடுக்கறதுக்கு ஐயம்னு பேரு. ஐயம் இட்டு உண்ணு ஔவையார் சொல்லியிருக்கா இல்லையா. கேட்டு கொடுத்துட்டா பிச்சைன்னு பேரு. கேட்காமலும் கொடுக்க முடியல, கேட்டு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஐயா எங்க வீட்டுல சாப்பாடு தீர்ந்து போயிடுது, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கை காட்டினா அதுக்கு புண்ணியமா. ஆந்தனையும் கை காட்டிங்கிறா. என்னைக்கும் தர்மம் பண்ற நிலையிலேருந்து விலகாத, உன்னால முடிஞ்சது கொடு. அது ஒண்ணுமே இல்லையா, இனிமையா பேசி தொலைங்க. என்ன கெட்டு போச்சு, வள்ளு வள்ளுன்னு நாய் மாதிரி மனுஷன் விழுவானா? போ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னா. திருப்பி மறுநாள் வந்தார். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்தனர். ஐயா நேத்தி சொன்ன அறிவு இல்லை, தினம் தினம் வந்து இல்லை இல்லைன்னு சொல்லணுமா? போயா, நாங்களே ஏதோ வேதனையில இருக்கோம், வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்க, உழைச்சு சாப்பிடுறதுக்கு என்ன?